ஹலோ வேல்டு ஃபார் எவர். பீட்ரூட் இந்த கிழங்க நீங்கள் ஒரு சில பேர் இனிப்பாக இருக்கிறதுனால வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் இனிப்பாக இருக்கிறதுனால வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ கிட்னி பிரச்சனை இருக்கவங்களாம் இதை வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ அதுபோல் எந்தெந்த சத்துக்கள்லாம் வந்து இந்த பீட்ரூட்டில் வந்து அதிகமாக இருக்குது, இதை வந்து யார் எடுத்துக்கிறதுனால அதிகமான நன்மைகள் வந்து இருக்குது, இதை யாரெல்லாம் வந்து எடுத்துக்கக்கூடாது, கொலஸ்ட்ரால் இருக்கவங்க வந்து எடுத்துக்கலாமா, இது வந்து எப்படி கொலஸ்ட்ராலை வந்து கம்மி பண்ணுது, ஸோ எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். எனிவே ஐ எம் பாண்டி ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நைட்ரேட் வந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோலேட் வந்து இருக்குது, விட்டமின் சி வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால இது வந்து யார் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதில் ஆக்சலேட்டும் அதிகமாக இருக்கிறதுனால கிட்னி ஸ்டோன், அதாவது சிறுநீரக கற்கள், கிட்னியில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கவங்க இதை வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது வந்து எப்பயுமே பெட்டர். ஸோ அதுக்கடுத்து இதில் வந்து நைட்ரேட் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ரத்தத்தில் வந்து அந்த கொலஸ்ட்ரால், ஸோ அதை வந்து கம்மி பண்ணும். ஸோ ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க வந்து ஸோ இதை வந்து எடுத்துக்கிறதுனால அதை வந்து ரத்த கொதிப்பு வந்து கம்மி பண்ணுது. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டயாபெட்டிஸ் பேஷண்ட் வந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களும் எடுத்துக்குவாங்க. எப்படி அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் இந்த பீட்ரூட்டை வந்து 2 விதமாக சாப்பிடலாம். ஒன்று வந்து சமைச்சு சாப்பிடலாம், இன்னொன்று சமைக்காமல் சாப்பிடலாம். பட் சமைக்காமல் சாப்பிடும்போது இதில் உள்ள எல்லா சத்துக்களுமே அதிகமாக கிடைக்குது. பட் சமைச்சு நீங்கள் சாப்பிடும்போது இதில் உள்ள சத்துக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது. இப்போ கிளைசெமிக் இண்டெக்ஸ் அதை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ டயாபெட்டிஸ் பேஷண்ட் ஒவ்வொரு ஃபுட் எடுக்கும்போது அதில் கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப மெயினாக வந்து பார்த்து தான் வந்து சாப்பிடுவாங்க. அதில் வந்து லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ், மீடியம் கிளைசெமிக் இண்டெக்ஸ் இதெல்லாம் வந்து சர்க்கரை நோயாளி இருக்கவங்க வந்து சாப்பிடுவாங்க. சுகர் பேஷண்ட் வந்து சாப்பிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த பீட்ரூட் வந்து நீங்கள் சமைக்காமல் சாப்பிடும்போது அது வந்து லோ கிளைசெமிக் இண்டெக்ஸாக தான் இருக்குது. அதாவது பிளட்டில் வந்து சுகர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஏற்றும். இதே வந்து ஹை லெவல் கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்க ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப வேகமாக வந்து உங்களுடைய பிளட் சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் அது வந்து சுகர் பேஷண்ட் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. இதை பீட்ரூட்டை வந்து நீங்கள் சமைக்காமல் சாப்பிடும்போது லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ். ஸோ அதனால் சுகர் பேஷண்ட் வந்து சமைக்காமல் சாப்பிட்றது எப்பயுமே பெட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இதே வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது மீடியம் கிளைசெமிக் இண்டெக்ஸ் லெவலுக்கு வந்து மாறிடுது. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கொலஸ்ட்ரால் இதில் வந்து இந்த நைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சத்து வந்து இருக்கிறதுனால ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதை வந்து கம்மி பண்ணக்கூடியது இந்த நைட்ரேட் சத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ விட்டமின் சி வந்து நமக்கு தெரியும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதுபோல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பீட்ரூட்டில் வந்து நார்ச்சத்துமே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் செரிமான பிரச்சனை உங்களுக்கு இல்லை அப்படின்னா வந்து நார்ச்சத்து இருக்கக்கூடிய இந்த காய்கறியை வந்து நீங்கள் சமைக்காமல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கேரட்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சமைக்காமல் எடுத்தாலும் சாப்பிடலாம். அதே போல் தான் இந்த பீட்ரூட்டுமே வந்து சமைக்காமல் சாப்பிடலாம். ஸோ அதே போல் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமான பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை வந்து சமைச்சு சாப்பிட்றது எப்பயுமே பெட்டர். செரிமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இல்லை, தொந்தரவு இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சமைக்காமல் சாப்பிட்லாம். ஸோ நார்ச்சத்து மிகுந்ததுனால நீங்கள் சமைக்காமவே சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம், இதில் வந்து டேஸ்ட்டுமே வந்து நீங்கள் சாப்பிட்டு அந்த குக் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். குக் பண்ணாமல் சாப்பிடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ இதுக்கடுத்து இது வந்து மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய ஒரு கிழங்கு ரகமாக இருக்கிறதுனால, ஸோ அதில் வந்து பாக்டீரியா, வைரஸ் வந்து வளர்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக பச்சையாக சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த ஃபுட் பாய்சன் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சமைச்சு சாப்பிடும்போது அதிலேருந்து கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். பட் யாரெல்லாம் சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து டைஜஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சமைச்சு சாப்பிட்லாம். பட் டைஜஷன் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சுகர் பேஷண்ட் அவங்கலாம் வந்து சமைக்காமல் சாப்பிடும்போது அது வந்து லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் வேல்யூ தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த பீட்ரூட் வந்து ரொம்ப முக்கியமான அதிக ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு காய்கறி, ஒரு கிழங்கு வகை. ஸோ இதில் வச்சு இன்ஃபர்மேஷன் நண்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.